உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பக்கம் அந்த மகேஷ் மாயாவை நான் பழி வாங்கணும், இன்னொரு பக்கம் அந்த கிழவியோட பேரை என் வீட்டுக்கு மருமகனா வரவே கூடாது. அந்த கிழவிக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன் வீட்டுக்கு ஏன் பேரன்தான் மருமகனா வருவான்னு ஏன் முன்னாடியே சவால் விடுவா? அந்த சவால்ல நான் தான் ஜெயிக்கணுமே ஒழிய அந்த கிழவி ஜெயிக்க கூடாது. சோ இப்படி நிறைய காரணங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லு. ஆமா, இந்த சாமுண்டீஸ்வரி யார்கிட்டையும் தோத்ததா சரித்திரமே இல்லை. அதெல்லாம் சரி, உன் பொண்ணுக்கு அந்த மகேஷ் மாப்பிளையா வரக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்துட்ட. அப்போ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் வீட்டு டிரைவர் ராஜா தான். ஓ, முடிவே பண்ணிட்டியா? ஆமா, ராஜா தான் என் பொண்ணுக்கு ஏத்தவன். அதோட எனக்கு அடக்கமானவன். என்னை எதிர்த்து எதுவும் பேச மாட்டான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அதோட என் குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிறவன். இப்படி எல்லா வகையிலயும் என் குடும்பத்துக்கு ஏத்தவனா இருக்கான். அதனாலதான் நான் அவனை என் மாப்பிளைய செலக்ட் பண்ண. நீ செலக்ட் பண்ணா போதுமா? இந்த கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கணும், அதோட அந்த டிரைவரும் ஒத்துக்கணுமே. அவங்க சம்மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம நீ ஏன் எப்படி முடிவெடுத்த? டிரைவர் ராஜாவை நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவேன். என் பொண்ணுதான் கொஞ்சம் அடம் பிடிப்பா. அவளை சம்மதிக்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என் டிரைவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டான். என் பொண்ணு கழுத்துல அவன் தான் தாலி கட்டுவான். அதுல நான் உறுதியா இருக்கேன். சரி சாமுண்டீஸ்வரி, 2 பேருக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வை. நல்லா இருக்கட்டும். வரட்டுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.